வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு. சென்னையிலிருந்து இன்று காலை 10:15 மணிக்கு விமானத்தில் தூத்துக்குடி செல்வதாக தகவல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய குழுவினர் நேற்று நேரில் ஆய்வு. ஸ்டேட் பேங்க் காலனி, முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட இடங்களுக்கு படகுகளில் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32ஆக உயர்வு. 10 உடல்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயநலன் சார்ந்தவை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் அதிமுக என்றும் பேச்சு. 24 மொழிகளில் சிறந்த நூல்களுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிப்பு. 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் நாவலாக ராஜசேகரன் தேவி பாரதியின் நீர்வழி படுவும் தேர்வு. அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக மக்களவையில் மேலும் 2 எம்பிகள் சஸ்பெண்ட். இதுவரை மொத்தம் 143 எம்பிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை. இந்தியா கூட்டணி சார்பில் நாளை நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்த திட்டம். இனி விரிவான செய்திகள். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த அதி கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு சார்பில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் ஆய்வு செய்கிறார். பின்னர் ஆய்வை முடித்துக் கொண்டு இரவே சென்னை திரும்புகிறார். கனமழை பாதிப்பு எதிரொலியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பள்ளி கல்லூரிகளில் தேங்கியுள்ள மழைநீர் இன்னும் முழுமையாக வடியாமல் இருப்பதால் விடுமுறை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அறிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நிவாரண முகாம்கள் இல்லாத கல்லூரிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 10 உடல்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய உடல்களை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர். மூத்த ராணுவ அதிகாரி KP சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் 6 பேர் தூத்துக்குடிக்கு வருகை தந்தனர். முதற்கட்டமாக தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் மத்திய குழுவினர் கேட்டறிந்தனர். பின்னர் 3 குழுக்களாக பிரிந்து திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் ஆய்வு செய்தனர். ஸ்டேட் பேங்க் காலனி மற்றும் முத்தம்மாள் காலனி பகுதியில் படகில் சென்று மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். தமிழகத்திற்கு நிவாரணம் வழங்குவதில் ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத்தில் பாதிப்பு என்றால் 1000 கோடி தருவதாக அவர் தெரிவித்தார். சென்னையில் வெள்ள நிவாரணப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட தமிழக அரசுக்கு மத்திய ஆய்வுக்குழு பாராட்டு தெரிவித்ததாகவும் திருச்சி சிவா கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள TNPSC போட்டித் தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குரூப் 2, 2A நிலைகளில் 1294 இடங்கள், வனத்துறை சார்ந்த பணிகளில் 1264 பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1 பதவிகளில் 65 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. முதல்கட்டமாக 2343 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு எந்த மாதம் வெளியிடப்படும், எந்த மாதம் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்பது குறித்த அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயநலம் சார்ந்த கூட்டணி கட்சிகள் என்றும், ஆனால் அதிமுக கூட்டணி பொதுநலம் சார்ந்த கூட்டணி என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புரட்சி பாரதம் கட்சியில் மனிதம் காப்போம் மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது திமுக வாரிசு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை என்றும், உழைப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் உயர்ந்த பதவிக்கு வரலாம் என்றும் கூறினார். நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்ததாக மக்களவையில் மேலும் 2 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மக்களவையில் பதாகை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியதாக C. தாமஸ், M. ஆரிஃப் ஆகிய இருவரையும் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து அவைத் தலைவர் உத்தரவிட்டார். அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்ததாக இரு அவைகளிலும் ஏற்கனவே 141 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளனர்.
அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி எம்பிகள் சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்பப் பெறக் கோரி அமளியில் ஈடுபட்ட நாடாளுமன்ற இரு அவைகளைச் சேர்ந்த 143 எம்பிகள் இதுவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிகள் தங்கள் மீதான நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் சோனியா காந்தி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராசா உள்ளிட்ட திமுக எம்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எம்பிகளின் சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து இந்தியா கூட்டணியின் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அவரது இல்லத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழு தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது எம்பிகள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை 22ஆம் தேதிக்குள் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இல்லை என்றால் 22ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி கண்டன பேரணி நடத்த முடிவு செய்யப்பட்டது. நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் டீப் ஃபேக் வீடியோ விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் 4 பிடித்து டெல்லி போலீசார் விசாரித்து வருகின்றனர். நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் டீப் ஃபேக் வீடியோ ஒன்று கடந்த நவம்பர் மாதம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்த டெல்லி சைபர் கிரைம் போலீசார் சமூக ஊடக நிறுவனமான மெட்டா வழங்கிய விவரங்களின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் தற்போது சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் 4 பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 24 மொழிகளில் சிறந்த நூல்களுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 கவிதை புத்தகங்கள், 6 நாவல், 5 சிறுகதைகள் உள்ளிட்டவைகளுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. ராஜசேகரன் தேவி பாரதியின் நீர்வழிப்படுவும் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புத்தக காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் ஜனவரி 3ஆம் தேதி தொடக்கி வைக்க உள்ளார். 47வது சென்னை புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் வரும் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்குகிறது. விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் புத்தக காட்சி நடைபெறவுள்ளது. ஜனவரி 21ஆம் தேதி வரை மொத்தம் 18 நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்வது கட்டாயம் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்யக்கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தன்னையும் இணைக்க கோரி அதிமுக சட்டமன்ற கொறடா SP வேலுமணியும் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையின் போது சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்வது சூழலை பொறுத்தது என்றும் அது அரசியல் சாசனப்படி கட்டாயம் அல்ல என்றும் கூறி வழக்கை ஜனவரி 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி, செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி உள்ளிட்ட 26 பேருக்கு மத்திய அரசு அர்ஜுனா விருதுகளை அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கான அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியார் விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி, இந்தியாவின் செஸ் கிராண்ட் மாஸ்டரான தமிழகத்தைச் சேர்ந்த வைஷாலி உள்ளிட்ட 26 பேருக்கு அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திற்கு நிலுவையில் உள்ள 1.16 லட்சம் கோடி நிதியை வழங்க வேண்டுமென பிரதமர் மோடியிடம் முதல்வர் மம்தா பானர்ஜி கோரிக்கை விடுத்தார். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். மேற்கு வங்கத்திற்கு நிலுவையில் உள்ள நிதியை வழங்க வேண்டுமென கோரிக்கை மனுவை மம்தா பானர்ஜி சமர்ப்பித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி தலைமன்னார், தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை 20ஆம் தேதி வரை வவுனியா சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நேற்று சிறைக்காவல் முடிந்த நிலையில் 8 மீனவர்களையும் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் மசோதாக்கள் மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு முறையில் நிறைவேற்றப்பட்டன. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்டு 150 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள குற்ற சட்டங்களுக்கு பதிலாக புதிதாக 3 குற்றவியல் மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டன. இந்த மசோதாக்கள் தொடர்பாக மக்களவையில் 12 மணி நேர விவாதம் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பதிலுரைக்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் 3 குற்ற மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன.
2023ஆம் ஆண்டின் விளையாட்டுத் துறையில் சிறந்த பயிற்சியாளருக்கான துரோணாச்சாரியார் விருதையும் தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் பயிற்சியாளரான RP ரமேஷ் உள்ளிட்ட 5 பேருக்கு துரோணாச்சாரியார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல தமிழகத்தைச் சேர்ந்த கபடி வீராங்கனை கவிதா செல்வராஜ் உள்ளிட்ட 3 பேருக்கு தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விருது அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் ஜனவரி 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கவுள்ளார். புதுச்சேரியில் அரசு செயலர்கள் தங்கள் துறைகளை பற்றி கவலைப்படுவதில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் மற்றும் சிறப்பு உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அதிகாரிகள் தங்களது துறையை பற்றி கவலைப்படாததால் திட்டங்களை கொண்டு வந்து என்ன பயன் என சிந்திக்க வைப்பதாக சாடினார். சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்ததையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் சனிப்பெயர்ச்சி விழா நேற்று மாலை 5:20 மணிக்கு நடைபெற்றது. அப்போது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் உள்ள தர்பாரணேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. மழை வெள்ளம் குறித்த புகைப்படத்தை இயக்குநர் மாரி செல்வராஜ் பகிர்ந்துள்ளார். மழை வெள்ளம் புகைப்படத்தை பகிர்ந்து இயக்குநர் மாரி செல்வராஜ் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தன் கலையும் கடமையும் தான் யார் என்று நிரூபிப்பது அல்ல என்றும், நீங்கள் யார் என்று உங்களுக்கு நிரூபிப்பது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இயக்குநர் மாரி செல்வராஜை சிலர் விமர்சித்து வருவதை வெறுப்பு அரசியல் என VCK MLA ஆளூர் ஷானவாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தேங்கிவிட்டது என்று வீட்டுக்குள் இருந்து கொண்டே வீடியோ வெளியிட்ட விஷால் போராளி ஆக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் ஊரே வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது என்று களத்திற்கு சென்று உதவிய மாரி செல்வராஜ் கோமாளியாக சித்தரிக்கப்படுகிறார் என்றும், இது வெறுப்பு அரசியல் என்றும் பதிவிட்டுள்ளார். தற்போது கேரளாவில் பரவி வரும் ஓமிக்ரான் வகை வைரஸை கண்டு பெரிய அளவில் பதற்றப்பட தேவையில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். ஓமிக்ரான் வைரஸால் மிதமான பாதிப்பு ஏற்படும் என்றும், தமிழகத்தில் ஒற்றை இலக்கத்தில் கொரோனா பரவல் இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 20 பேரும் நலமுடன் இருப்பதாகவும் மா. சுப்பிரமணியன் கூறினார். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 292 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியான நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2041 அதிகரித்துள்ளது. கேரளாவில் டிசம்பர் 1 முதல் இதுவரை கொரோனாவால் 13 பேர் உயிரிழந்தனர். வேகமாக பரவும் வகையைச் சேர்ந்த கொரோனா மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா துணை வகை குறித்து கவலைப்பட தேவையில்லை என்றும், நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் கொரோனா பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். JN1 என்ற புதிய வகை கொரோனாவால் தற்போது வரை 20 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்தார். கொரோனா மற்றும் இதய நோய் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து புதிய வகை கொரோனா பாதிப்பால் அவர் உயிரிழந்தாரா என்பதை கண்டறியும் வகையில் அவரது இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், பீதியடைய வேண்டாம் எனவும் மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கொரோனா சூழல் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி வாயிலாக உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அப்போது கேரளாவில் JN1 வகை வைரஸ் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் உரையாற்றிய மன்சுக் மாண்டவியா, மருத்துவமனைகள் தயார் நிலை, மக்களுடன் தகவல் தொடர்பு கண்காணிப்பு ஆகியவை குறித்த ஒத்திகையை மேற்கொள்வது அவசியம் என குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு. சென்னையிலிருந்து இன்று காலை 10:15 மணிக்கு விமானத்தில் தூத்துக்குடி செல்வதாக தகவல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய குழுவினர் நேற்று நேரில் ஆய்வு. ஸ்டேட் பேங்க் காலனி, முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட இடங்களுக்கு படகுகளில் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 உயர்வு. 10 உடல்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயநலன் சார்ந்தவை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் அதிமுக என்றும் பேச்சு.
24 மொழிகளில் சிறந்த நூல்களுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிப்பு. 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் நாவலாக ராஜசேகரன் தேவி பாரதியின் நீர்வழி படுவும் தேர்வு. அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக மக்களவையில் மேலும் 2 எம்பிகள் சஸ்பெண்ட். இதுவரை மொத்தம் 143 எம்பிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை. இந்தியா கூட்டணி சார்பில் நாளை நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்த திட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.